எந்திரா, மத்த நாள் தான் லேட்டா இருப்ப, இன்னைக்கு தமிழ் நியூ இயர், இன்னைக்கு கூட தூங்கிட்டு இருக்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? காலங்காத்தாலே இப்படி கத்திக்கிட்டு இருக்க. நல்ல கனவு ஒண்ணு வந்துச்சு, அதுக்குள்ள வந்து எழுப்பி விட்டுட்டேன். நீ எந்திரிக்கிறியா? உன் மூஞ்சில நான் தண்ணி ஊத்துட்டாடா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து எந்திரிச்சிருவேன். இவன் இப்படி சொன்னாலாம் எந்திரிக்க மாட்டான், மூஞ்சில தண்ணி ஊத்துனா எந்திரிப்பான். என்னம்மா பிரச்சனை இப்போ உனக்கு? எதுக்குமா மூஞ்சில தண்ணி ஊத்தி எழுப்புறேன்? நான் தான் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிறேன்னு சொன்னேன்ல. சும்மா சொன்னா எந்திரிக்கிறியா? மூஞ்சில தண்ணி ஊத்துன பின்னாடி தானே எரிச்ச. இது தமிழ் நியூ இயரா இல்ல வாட்டர் ஃபெஸ்டிவலா? இப்படி மூஞ்சில தண்ணி ஊத்துற? நானும் அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், எந்திரா எந்திரான்ட்டு 5 நிமிஷம் நீட்டு இருக்க. ஓ வரேன், காலையிலே கத்தாத. தமிழ் நியூ இயர் சொல்ற, நியூ இயர் அப்பயே கத்துற. அந்த நாளம் எப்படி இருக்கும்? டேய் பேரண்டி, ஏன்டா சோகமா இருக்க? இது ஒண்ணும் இல்ல தாத்தா, காலையிலேயே அம்மா மேல தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டுட்டு போயிருச்சு. இந்த நாள்ல இயர்லியா எழுந்தா லக்கு வரும்டா பேரண்டி. தாத்தா நீயும் தான் காலையில சீக்கிரமா எந்திரிக்கிற, ஆனா உனக்கு என்ன லக்கு கிடைச்சிருக்கு சொல்லு பார்க்கலாம். நான் சீக்கிரமா எந்திரிச்சா எனக்கு எப்படி லக்கு கிடைக்கும்? சும்மா மாதிரி பேசாத தாத்தா, போ தாத்தா. காலையே இந்த தாத்தாவா இருக்கும் போது இந்த தாத்தாவோட அருமைலாம் உங்களுக்கு தெரியாது. தாத்தா இல்லாதவங்க தான் உங்களுக்கு அருமை தெரியும். இந்தடா, இந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு வா. அம்மா இது டைட்டா இருக்கும், என்னால மூச்சே விட முடியாது. ஆண்டா, நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் தூண்டு, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அப்புறம் உடம்பு நம்ம என்ன ஆகும்? இது ஒன்றும் புது ட்ரெஸ் கிடையாது, இது பழைய ட்ரெஸ் தான். நீ தாண்டி குண்டு பூசணிக்கா, நான் குண்டா இருக்கேன். நீ தான் குண்டா இருக்க. தின்னுட்டு வீட்டுல உட்காந்து கொரியன் டிராமா பாத்துக்கிட்டு இருக்க. பாருமா, என்னை பார்த்து குண்டு பூசணிக்கான்னு சொல்றாமா, அதாவது கேளுமா. 2 பேர் கையிலயும் ஒரு குச்சி தந்துடுறேன், 2 பேரும் வச்சுக்கோங்க. யார் வின் பண்றீங்கன்னு பார்க்கலாம். பிள்ளைங்களா நீங்கெல்லாம் ஒரு நாள் நிம்மதியா இருக்குதா வீட்டுல? போடா குண்டு பூசணிக்கா, குண்டு 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 பூசணிக்கா. நீ தாண்டி குண்டு, செனப்பண்ணி மாதிரி தின்னுபிட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கல்ல, நீ தான் குண்டு. இன்னொரு வாட்டி ஏதாவது பேச நான் அடிச்சே போட வேண்டி, ஒழுங்கா போயிரு. எப்படிடா இருக்கு சாப்பாடு? அரிசியும் இருக்கும். இன்னைக்கு வந்து புளிப்பு, காரம், ஸ்வீட்டு இது எல்லாமே நம்ம லைஃப்ல இருக்கணும்டா, அதனால தான் செஞ்சிருக்கேன். ஆல்ரெடி என் லைஃப் வெஜ்ஜா மாறிட்டு இருக்கு. எனக்கு ஸ்மூத்தி லைஃப் பிரியாணி மாதிரி வேணும். எனக்கு வேணாம், போ. காலையிலேயே அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு விதவிதமாக இன்னைக்காவது செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தா உனக்கு பிரியாணி வேணுமா? ஒழுங்காக சாப்பிட்டு போடா. எந்திரிச்சதே லேட்டு, இதில் வேற உனக்கு பிரியாணி வேணும். அம்மா ப்ளீஸ்மா, பிரியாணி செஞ்சு கொடுமா ப்ளீஸ். இப்போ சாப்பிட்டு கூட நான் சாயந்தரமா அப்பா கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்கிறேன். ஐயா ஜாலி, அம்மா சாயந்தரமா பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. தமிழ் தாண்டி நல்ல வாழ்த்துக்கள்.